வணக்கம். ஃப்ரைடே அன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புல் பேக் ரேலி. நம்ம புல் பேக் ரேலின்னு சொல்லலாம், ஷார்ட் கவரிங் சொல்லலாம். ஹெவி ஷார்ட் இருந்துச்சு. 23,800 உடைச்சோன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் போயிட்டாங்க. அண்ட் 23,500 டச் ஆகிடுன்ற லெவல் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ராப்ன்றது ஒன்று இருக்குல்ல, அழகாக ட்ராக் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து ஒரு ரிவர்சல் பார் கொடுத்துச்சு. அந்த ஷார்ட் கவரிங் இன்னைக்கும் கண்டினியூ ஆச்சு. ஒன்று, ஷார்ட் கவரிங் கண்டினியூ ஆச்சு. ரெண்டாவது, ட்ரம்ப்பும் ஈரானும் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த WWF இருக்குல்ல, உங்களுக்கு இந்த சண்டை போட்டுப்பாங்களா ரெண்டு பேர், அடிச்சுட்டோன்னா பிரேக்குன்னு வாங்க, உடனே ரெண்டு பேர் ரெண்டு சைடு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு மறுபடியும் வந்து அடிச்சுப்பாங்க. அது மாதிரி தான் வந்து ஈரானும் யூஎஸும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்று வந்து யூஎஸ் வந்து நிப்பாட்டிடுச்சு, 2 நாளைக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஈரான் வச்சு பண்ணாங்க. இந்த தரம் வந்து யூஎஸ் வந்து மீடியாவை பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய நியூஸ் வந்து யூஎஸ் பண்ணது வந்து விஷயம் வெளியில் வரல. அண்ட் அதே மாதிரி ஈரானை வந்து யூஎஸ் அடித்த விஷயமும் வெளியில் வரல. பட் நீங்கள் வந்து டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், இட்ஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன். பக்காவாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த தடவை வந்து ஈரான் அடித்ததை வந்து மோர் ப்ரிசைஸாக அடிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, தார்மாராக அடிக்கல. ஸோ யூஎஸோட அம்யூனிஷன் டிப்போ காலி, யூஎஸோட நிறைய ரேடார்ஸ் காலி. அண்ட் க்ளோஸ் டு அபவுட், இது வரைக்கும் அமெரிக்கா வந்து க்ளோஸ் டு அபவுட் 35-36 ஃபைட்டர் பிளேன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஈரான் அந்த அளவுக்கு வீக் ஆகலை. அண்ட் ஒரு சைடு வந்து பேச்சு அடிப்படுது தட் யூஎஸ்ட வந்து தே டோன்ட் ஹாவ் எனஃப் அம்யூனிஷன். இது இல்லாத ஈரான் வந்து அந்த கோடை உடைச்சிட்டதாக சொல்கிறாங்க. அவங்க பேட்ரியாட்டிக் மிசைல், ஆன்டி மிசைல் அண்ட் ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அந்த மிசைல், அந்த கோடை வந்து உடைச்சிட்டதாக சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு ரீசன்னால் தே ஆர் ஏபிள் டு ஹிட், பக்காவாக அடிக்க முடியுது, பிளான் பண்ணி அடிக்க முடியுது. அண்ட் இன்ஃபேக்ட் ஜோர்டானில் வந்து அவங்களோட பேட்ரியாட்டிக் பேட்டரியை வந்து மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் மிசைல் சிஸ்டமே வந்து காலி பண்ணிட்டதாக ஒரு பேச்சு அடிப்படுது. எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது, நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. மீடியா இஸ் கண்ட்ரோல் பை யூஎஸ், உங்களுக்கும் வந்து தெரியும். அண்ட் எனிவே, இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் தட், அமெரிக்கா வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கு. இந்த தடவை வந்து பேச்சுவார்த்தை ஓமானும் ஈரானும் வந்து நடத்துறதாக சொல்லிட்டு இருக்காங்க. எது வேணா இருக்கட்டும், இந்த பாசிட்டிவ் நியூஸை இன்னைக்கு காலையில் வந்தோடனே மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து ஆரம்பிக்கும் போது அரௌண்ட் 34 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ளஸில் இருந்துச்சு. மார்னிங் 9:15 to 9:45 ப்ளஸில் போச்சு. அதுக்கு முன்னாடி 9:45 வந்து 10:30 வரைக்கும் நெகட்டிவில் போச்சு. அந்த நெகட்டிவில் போகும்போதும் நிறைய பேர் வந்து ஷார்ட் போயிருந்தாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. 10:30க்கு ஒரு ஜர்க்கு, அதே மாதிரி 1:30க்கு வந்து ஒரு ஜர்க் அப்சைட். அண்ட் அந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போதும் நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 228 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 233 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. பியூட்டி வந்து என்னன்னு சொன்னால், கரண்ட் மந்த் ஜூலை மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து 44 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த மாதத்துக்கு, ஆகஸ்ட் மாதத்துக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து நல்ல ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் அபவுட் 120 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல விஷயம். இந்த மந்த் ப்ரீமியம்க்கும் அடுத்த மந்த் ப்ரீமியம்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. க்ளோஸ் அபவுட் 80 பாயிண்ட்ஸ் பக்கமாக தான் வந்து ப்ரீமியம் இருக்குது. சாதாரணமாக பெரிய ப்ரீமியமாக இருந்தால் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரோல் ஓவரும் வந்து ஓரளவுக்கு ஹெல்தி ரோல் ஓவராக தான் இருக்குது. So we have to wait and watch. And mostly ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கணுன்றது பார்க்கணும். நாளைக்கு டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்டு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. அண்ட் ரோல் ஓவர் ஃப்ரைடேவே முடிஞ்சு போச்சு. ஆக்சுவல் ஷார்ட் கவரிங் ரோல் ஓவர்லாம் வந்து ஃப்ரைடே அன்றைக்கே முடிஞ்சிச்சு. மிச்சம் மீதியை வந்து இன்றைக்கி அடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 23,750, 800, 850, 900 வரைக்கும் ஷார்ட் கவரிங்ஸ் நடந்திருக்கு. 950 அண்ட் 24,000 ஹெவி ரைட்டிங் ஆகிருக்கு. அது வந்து இந்த மந்த்துக்கான ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, கால் சைடில் அடுத்த மந்த்துக்கான இதுலேயும் சரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. பட் 24,000 போத் கரண்ட் மந்த்துக்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,200 ஹெவி கால் ரைட் ஆயிருக்கு. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 24,000 ஹெவி புட் ஆயிருக்கு. வேறஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 24,000 தான் வந்து ஸ்ட்ராடல் போட்டு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்கு. ஸோ தே ஆர் நாட் ஹேவிங் எனி டைரக்ஷன்ஸ்னால தான். நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடித்த ஜர்க்கு க்ளோஸ் அபவுட் 9.75% வந்து இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ வொலட்டாலிட்டி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு.
அண்ட் எஃப்ஐஐ டேட்டாஸ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. ப்ராபப்ளி ஐ வெயிட் அண்ட் வாட்ச். ஃப்ரைடே இன்னைக்கான எஃப்ஐஐ டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ்ட் அபவுட் 3,900 crores பக்கமாக விற்றுருக்குறாங்க. 3,892 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல் 5,453 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து 2 நாள் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. 100 பக்கமாக வந்துட்டு இன்றைக்கி வந்து 101.19 வந்து நிற்கிது. க்ரூடு வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. க்ரூடு க்ளோஸ் அபவுட் 6.5% வந்து குறைஞ்சிருக்கு, விச் இஸ் இந்தியா பாசிட்டிவ். அதனால தான் இந்தியாவோட ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவோட ருப்பி இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது 96 rupees 55 பைசாவில் இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 95 rupees 90 பைசாவில் தான் ட்ரேட் ஆகுது. க்ளோஸ்ட் அபவுட் 60 பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, விச் இஸ் சூப்பர் குட் ஃபார் இந்தியா. கோல்டு அண்ட் சில்வர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஏறி இருந்தாலும் இந்தியாவில் வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. ஏன்னு சொன்னால் ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால. அதே வேலையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 14,900 ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,31,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். செக்டர் வைஸ் நம்ம வந்து பேச முடியல. தோ இன்றைக்கி வந்து எல்லா செக்டருமே பாசிட்டிவாக இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் டெலிகாம். மெயின்லி வந்து பேங்கிங் செக்டர் வந்து சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ் வாஸ் வெரி குட். ஃபின்டெக் வந்து க்ளோஸ் அபவுட் 10.5% அப்பாக இருந்துச்சு. காரணம் என்னதுன்றது ஐ டென்ட் வாண்டட் டு கோ இன், மந்த் எண்டில் இருக்கும். ஆரக்கல் ஃபைனான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 4.5% ஆயிருந்துச்சு. பியூர் ஷார்ட் கவரிங். ஸோ தப்பி தவறு கூட அதுக்குள்ளே போயிடாதீங்க. இன்ஃபோசிஸ் 3.3% அப்பாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதிலெல்லாம் இப்போதைக்கு கை வைக்காதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். அட்லீஸ்ட் வீக்லி பாரில் வந்து லெட் இட் ஷோ ஸ்ட்ரென்த். டே சார்ட்டில் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. பவர் செக்டர் வந்து இன்றைக்கி வந்து ஐஎக்ஸ்லாம் வந்து நல்லா ஏறி இருந்துச்சு. சுஸ்லான் ஆகட்டும், என்டிபிசி ஆகட்டும், இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஏறி இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை தவிர மீதி எல்லாமே வந்து இன்றைக்கி ஏறி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டைரக்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது. மறுபடியும் அதே லெவல் தான், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 23,800 கீழே க்ளோஸ் ஆகட்டும், இல்லை 24,600க்கு மேலே க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். கரண்ட் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கான டேட்டாஸை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் காட்டிகிட்டு இருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக வெனஸ்டே இன்னைக்கான ஈவினிங் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக வந்து சொல்ல முடியும். இன்னைக்கோட டேட்டா இல்லை நாளைக்கான டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் கிளாரிட்டிஸ் கிடைக்காது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே இன்னைக்கு ஓரளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்றைக்கும் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சிங்க, இன்னையில் இருந்து யூஎஸில் கோல்டு 24 hours ட்ரேட் ஆக போகுது. அண்ட் ஃப்ரைடேயோட சைனாவில் வந்து கோல்டே கிடையாது. அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிக்கலாம் இல்லையா, ஆன்லைன் கோல்டு கிடையாது. அதாவது யூ கேனாட் பை ஃபியூச்சர்ஸோ இல்லை இடிஎஃப்ஓ வாங்க முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து பயங்கரமான விஷயம். இதை வந்து எப்படி எடுக்க போகிறீங்கன்றது தெரியாது. அண்ட் வேர்ல்டு வந்து இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இந்த வாரத்தில் வந்து நடந்த இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு சின்ன செட்பேக். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்தில் போதும் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 40 நாள் வந்து 35 நாள் வந்து மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண விடாத வச்சுட்டு இருந்து ஃபைனலாக வந்து ரிசைன் பண்ணதுக்கு வந்து ப்ராபப்ளி இது வந்து மோர் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்கிறதோட இன்டர்நேஷ்னல் ஜியோபாலிட்டிக்ஸ் சினாரியோன்றது எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து அரசியல் பற்றி, அதாவது ஜியோபாலிட்டிக்ஸை பற்றி இன்டெப்த் தெரியுமோ அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னுவாங்க, நீங்கள் வந்து இது மோர் ஆன் எ ஸ்பை சர்க்கிளில் வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது யூ வில் கெட் மோர் கிளாரிட்டிஸ். துரந்தர் நீங்கள் படம் பார்த்துருந்தா யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். ஸோ ப்ராபப்ளி அந்த ஆங்கிளில் வந்து பார்க்கும்போதும் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பு வந்து கரெக்டான்றது யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். பட் எனிவே இட்ஸ் அ ஸ்மால் செட்பேக் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் இதுக்கு அடுத்த லெவலில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு அந்த குரூப் பூரா டிஸ்இன்டிகிரேட் ஆகிருக்கு. நான் வந்து சொல்கிறது சிஜிபி ஆகட்டும், விவசாய கும்பல் ஆகட்டும், இல்லை எதிர்கட்சி ஆகட்டும், இதில் மற்ற என்ஜிஓஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக போயிருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்றது. இது வந்து ஃபர்தராக வேறு எதுக்காச்சும் மூமெண்டம்க்கு வருதுன்னு சொன்னால் இட் வில் பி டேஞ்சர் ஜோன் ஃபார் கவர்மெண்ட்டுக்கு. இன்டர்நேஷ்னல் ஜியோபாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட் அமைதியாக இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் பார்க்க வேண்டியது வந்து பாண்ட் மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. யூஎஸ் பாண்ட் 30 year பாண்ட் ஆஸ் யூஷுவல் நான் அதை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன்.
பட் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் நிற்கிது. பட் 5.12க்கு மேலே தான் வந்து நிற்கிது. இன்ஃபேக்ட் 122ல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் இருக்குது. டேஞ்சர் ஜோனில் இருக்குது. பட் அது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகாத கண்ட்ரோலில் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி யூஎஸ் எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு ஈவினிங் இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பேஸ் பண்ணி தான் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபர்தர் டைரக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செக்டார் வைஸோ இல்லை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்றைக்கி பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.